இயேசுடைய சீசர்கள் அவங்களுடைய தொழிலெல்லாம் பெரிய தொழில் கிடையாது, சாதாரண தொழில். ஆனால் இயேசு அப்படிப்பட்டவருடைய கால கழுவினார். நோயாளிகளை தேடி போனார், பாவிகளை தேடி போனார். பாவிகளுடைய சிநேகிதர் என்று சொல்லி இயேசு அழைக்கப்பட்டார். அடிமையின் ரூபம் எடுத்தார், அடிமையின் ரூபம் எடுத்தார். அழகும் இல்லை, சௌந்தரியமும் இல்லை, மனுஷரால் விரும்பப்படத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது. அடிமை போல வந்தார். யாரும் அவர் நினைச்சா அவர் ஒரு பெரிய ஆளு அப்படின்னு யாருமே நினைக்க முடியாது. அப்படிப்பட்ட அடிமையின் ரூபம் எடுத்தார். அப்படிப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் சிந்தை நமக்குள்ள இருக்க வேண்டும். ஒரு தடவை கரங்களை உயர்த்தி அல்லேலூயான்னு சொல்லுங்க. இயேசு பிறந்தது தாழ்மையான ஒரு அனுபவம். அவர் பிறப்பிலே தன் தாழ்மையை வெளிப்படுத்தினார். அவர் அரண்மனையில் பிறக்கவில்லை, மாட்டு தொழுவத்திலே இயேசு கிறிஸ்து பிறந்தார். லூக்கா 2:7. அவருடைய குடும்பம் அவர் ராஜ குடும்பத்தில் பிறக்கல, ராஜா வீட்டில் பிறக்கல. மாறாக ஸ்தோத்திரம், ஒரு தச்சனுடைய வீட்டிலே, ஸ்தோத்திரம், ஒரு சாதாரண வீட்டிலே இயேசு கிறிஸ்து பிறந்தார். மத்தேயு 13:55. அவர் வளர்ந்ததும் சாதாரணமான ஒரு வளர்ப்பு. அவருடைய வளர்ப்பு பெரிய கல்வி கூடங்களிலே, சாஸ்திரிகள் நடுவிலே, கல்விமான்கள் நடுவிலே, யுத்த புருஷர்களோடு அவர் வளர்க்கப்படவில்லை. அவர் தன் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து நடக்கக்கூடிய ஒரு வளர்ப்பு தான் அவர் வளர்ந்தார். ஸ்தோத்திரம். லூக்கா 2:51. மரியாள் யோசேப்பு என்கிறவர்களுக்கு கீழ்ப்படிந்து வளர்ந்தார். ஒரு மனுஷன், ஒரு குடும்பம், யோசேப்பு மரியாள் அவர்களுக்கு கீழ்ப்படிந்து வளர்ந்த இயேசு கிறிஸ்து அவர் ஞானஸ்நானம் எடுக்கும் பொழுதும் ஸ்தோத்ரா அவர் எல்லாரும் போலதான், எல்லாரும் கூட சேர்ந்துதான் அவர் நடந்து வந்தார். எல்லாரும் மாதிரி தான் இருந்தார். யாருக்கும் அவரை வித்தியாசமே தெரில. எல்லாரும் போலதான் அவர் ஞானஸ்நானம் எடுக்க அங்க வந்தார். ஆனா யோவான் ஸ்நானகன் பரிசுத்த ஆவியினாலே நிரம்பின வண்ணமாய் அவன் கண்டுபிடித்து விட்டான். அவனுக்குள்ள இருந்த பரிசுத்த ஆவியானவர் தான் இதுதான் இயேசு கிறிஸ்து என்று காட்டி கொடுத்தது. மற்றபடி ஸ்தோத்திரம், அவர் ஞானஸ்நானம் எடுக்கும் வரும்பொழுதும் மிகவும் சாதாரண மனிதனாக, பாவமற்றவராய் இருந்தும் பாவிகளோடு கூட சேர்ந்து ஞானஸ்நானம் எடுக்க சாதாரணமாய் தாழ்மையாய் வந்தார். சோதனை நேரத்திலும் அவர் சாதாரணமாய் நடந்தார். அந்த வனாந்திரத்திலே ஆவியானவரால் கொண்டு போகப்பட்டார். அந்த வனாந்திரத்திலே பிசாசு சாத்தான் அவரை இங்கேயும் அங்கேயும் அலக்களிக்கிறதை பார்க்க முடியும். அந்த நேரத்திலும் இயேசு கிறிஸ்து தன் அதிகாரத்தை பயன்படுத்தவில்லை. சாத்தான்ட்ட கூட பொறுமையா நடந்து கொண்டவர், சாத்தான்ட்ட கூட பதில் கொடுத்தவர், சாத்தான்ட்ட கூட அவர் தேவ வல்லமையை காட்டவில்லை. தாழ்மையாய் நடந்து கொண்ட சர்வ வல்லமை உள்ள தேவன். வலதுகரத்தை உயர்த்தி அல்லேலூயா. துதியின் கோட்டை ஆலயம் புதிய பேருந்து நிலையம் அருகில், திருநெல்வேலி 620007, தமிழ்நாடு, தென்னிந்தியா. இணையதள முகவரி www.fortopriceministries.org.